அஸ்ஸலாமு அலைக்கும். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது: என் தந்தையுடன் இன்னொருவர் அடக்கம் செய்யப்பட்டார். ஆயினும் எனது மனம் அதை விரும்பவில்லை. எனவே அவரது உடலை வெளியில் எடுத்து அதை தனி கபரில் அடக்கம் செய்தேன். சஹீஹ் புகாரி 1352, அத்தியாயம் 23, ஜனாசாவின் சட்டங்கள். ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது: நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹுது போரில் கொல்லப்பட்டவர்களை இரண்டிரண்டு நபர்களாக சேர்த்து ஒரே ஆடையில் கஃனிட்டுவிட்டு, இவர்களில் குர்ஆனை அதிகம் அறிந்தவர் யார் எனக் கேட்டார்கள். இருவரில் ஒருவர் சுட்டிக்காட்டப்பட்டதும் அந்த ஒருவரது உடலை கபரின் உட்குழியில் முதலில் வைத்தார்கள். பிறகு இவர்களுக்கு மறுமை நாளில் நானே சாட்சியாவேன் எனக் கூறினார்கள். பின்பு இரத்தத்துடனேயே அவர்களை அடக்குமாறு கட்டளையிட்டார்கள். அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீராட்டவில்லை. சஹீஹ் புகாரி 1353, அத்தியாயம் 23, ஜனாசாவின் சட்டங்கள்.